வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். பட் எல்லாருக்கும் தெரியும், மேலோட்டமா தெரியும். ஹை ஹீல்ஸ், அதாவது ஹீல்ஸ் உள்ள காலணிகள் செருப்பு போடுறதுனால நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் நல்லது இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல முதல்ல கணுக்கால் மூட்டுல பாதிப்பு வருது. ரெண்டாவதா மூட்டு, நீ ஜாயிண்ட், அதுல பாதிப்பு வருது. இது ரெண்டுத்துக்கும் மேல போய் நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. முதல்ல நம்ம பாதங்கள்ல மீடியல் ஆர்ச்னு சொல்லுவோம். ஒரு பாதம் நம்ம கீழே வைக்கும் போது அந்த மீடியல் ஆர்ச் தான் நம்ம காலில் ஷாக் அப்சார்பரா ஃபங்க்ஷன் பண்ணுது. காலணிகள் ஹை ஹீல் ஃபுட்வேர் போடுறதுனால அந்த ஷாக் அப்சார்பிங் எஃபெக்ட் போயிடுது. அதனால கணுக்காலுக்கு அதிக லோடு போய் அதுல டெண்டோ அக்லீஸ்னு சொல்லுவோம். அதுல ஒரு டெண்டன் இருக்கு, அது சுருங்கி போயிடுது. ரெண்டாவதா முட்டிக்கு, அதாவது இப்போ ரிசர்ச்ல சொல்றாங்க 26 to 30% நமக்கு ஆர்த்தரைட்டிஸ், முட்டி தேய்மானம் ஹை ஹீல் ஃபுட்வேரால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதனால நம்ம தவிர்க்கணும். மூணாவதா கணுக்கால இருந்து மேல போய் முட்டிக்கு போய் அதே லோடு நம்ம இடுப்பெலும்புக்கும் நம்ம முதுகெலும்புக்கும் போகுது. ஸோ அதனால நம்ம முதுகெலும்பு தேய்மானம், தண்டுவட ப்ராப்ளம்கள், நம்ம நடக்கிற விதமே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1 inch ஹீல் வச்சு நம்ம போடுறதுனால நம்ம உடம்போட முழு வெயிட் காலோட முன்னங்கால் 22% வெயிட் போறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 inch ஹீல், 2 inches ஹீல் போட்டா 50% வரைக்கும் நம்ம பாடி லோடு முன்னங்காலுக்கு மட்டும் போகுது. ஸோ 3 inch ஹீல் போட்டா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. 75% பாடி லோடு முன்னங்காலுக்கு போகுது. ஸோ கண்டிப்பா மூட்டு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம் பிளஸ் கணுக்கால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ செருப்பு ரொம்ப கவனமா சூஸ் பண்ணுங்க. ஹீல்ஸ் இருக்கிற செருப்புகளை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹீல்ஸ் தான் போடணும்னா அப்பப்போ வெளியே போகும்போது போட்டுக்கோங்க. 1 inch ஹீல்ஸ் போட்டா ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். அதுக்கு மேல வேண்டாம். நன்றி.